இணைக்கப்படாத தேமுதிகவுக்கு கூடுதல் இடங்கள் கொடுத்திருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறைவான இடங்கள் கொடுத்திருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி இதற்கு மிக தெளிவாக எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடங்கள் கொடுத்தாக நீங்கள் கூறினால் அது தவறு. அது ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி, தமிழகத்தை ஆண்ட கட்சி, அதனால் அதற்கான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தேமுதிகவும் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி, எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவிற்கு அதனால் எந்த மன வருத்தமும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தேர்தலாக போட்டியிட்டு அந்த போட்டியின் அடிப்படையில் கூடுதல் இடங்களை பெற்று வருகிறோம். நாங்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறதாக நாங்களே சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறது என்று மிக தெளிவாக ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார். அதிமுக கூட்டணி வந்து சுதந்திரமா இருக்க கூட்டணி தலைவர்கள், ஆனால் திமுகவில் அடிமையா இருக்காங்க அப்படின்னு அடிமையாக இருந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை வந்து நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இத்தனை சுற்று போயிருக்காரு. மிக தெளிவாக சுதந்திரமாக அவர்களுடைய கருத்தை அவர்களுடைய கட்சியில் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தை தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடை தெரிந்து கொண்டு அவர்கள் கட்சியுடைய பொலிட் பியூரோவை கூட்டி அங்கே பேசி ஒருமித்த முடிவு தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சுதந்திரமாக செயல்படுகின்ற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கும் திமுக தான் அவர்களுடைய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை வந்து வெளியிட்டு இல்லை, ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடந்த கால எண்ணிக்கையிலிருந்து குறைத்து தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. புதிய கட்சிகள் இங்கே இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற சூழலில் அவர்களுக்கும் இடமளிக்க வேண்டிய நிலையில் நாங்களும் குறைத்துக் கொள்கிறோம், கூட்டணி கட்சியிலையும் குறைத்துக் கொள்வதற்கு வேண்டியிருக்கிறோம். கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து தங்களோட சின்னத்தில் போட்டியிடணும்னு சொல்றது வந்து நிர்பந்திக்கிறது வந்து நல்லது இல்லை, அது வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அது அவருடைய கருத்து. ஒவ்வொரு கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் இத்தனை இடங்களில் குறைந்தபட்சம் போட்டியிட வேண்டும், ஆட்சி அமைக்கின்ற போது எங்களுக்கான அதற்கான நிலை இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது கூட அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை சொல்லியிருக்கிறார்கள். விசிகாவை பொறுத்தவரை அவருடைய சின்னத்தில் போட்டியிருக்கிறார்கள். அதுபோன்று ஒவ்வொரு கட்சிக்கும் எந்த கட்சிக்கு தேவையோ அவர்கள் சின்னத்தில் போட்டியிருக்கிறார்கள். சார், நம்ம கூட்டணியிலிருந்து விலகி போன தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே முதல்வரை சந்திக்கிறது கூட ஒரு துறைமுருகன் அவங்களால கூட சந்திக்க முடியல, அதிகாரம் தான் வந்து மேலோங்கி நிற்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் அவர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்து கொண்டிருக்கிறார். சட்டமன்றம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறார், அறிவாலயத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவர் வந்து பார்க்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் இந்த நேரத்தில் அவர் சொல்கின்ற இந்த குற்றச்சாட்டை ஒரு மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக்கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. அதே மாதிரி இது வந்து சிஎம் சாருக்கு அருகில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, அதிகாரமிக்கவர்களால் தான் ஆட்சி பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சார், இது எந்த விதத்தில் பார்க்குறது? நிச்சயமாக கிடையாது. நான்லாம் சிஎம் பக்கத்திலே இல்லை, தூரத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர். ஆனால் என்னிடத்திலே போக்குவரத்து துறையை கொடுத்து நிர்வகிக்க சொன்னார். முதலமைச்சரை பொறுத்தவரை யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். மிக தெளிவாக எல்லா அமைச்சர்களும் ஒத்திசைந்து செயல்படுகின்ற ஒரு கூட்டு மந்திரி சபை என்கின்ற இடத்தில் இந்த மந்திரி சபை இருக்கிறது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாவட்ட செயலாளர்கள் வரை ஒவ்வொரு முறையும் அழைத்து பேசி கருத்து கேட்டு செயல்படுகின்ற ஒரு ஜனநாயக இயக்கமாக இருக்கிறது. அதிகார மையம் என்பதெல்லாம் கடந்த ஜெயலலிதா அவருடைய காலத்தில் இருந்தது தான் அதிகார மையம். அவரை சந்திக்க முடியாமல் அவருடைய பதிலை கூட கேட்டு பெறுவதற்கு காத்திருந்து செம்பரமாக்கம் ஏரியை திறந்துவிட முடியாத நிலையெல்லாம் இருந்தது. இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எளிய மக்களை கூட சென்று சந்திக்கிறார் என்பதை எல்லோரும் பார்த்து வருகிறோம். மிக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே சாலையில் இறங்கி அவரிடத்தில் கருத்துக்களை கேட்கிறார். அதே போன்று தான் நீங்கள் அமைச்சரவை கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, சட்டமன்றம் நடந்தாலும் சரி, அங்கே ஒரு சாதாரண எம்எல்ஏ போய் கடிதம் கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு அதற்கான நடவடிக்கை இருக்கிறார். சாதாரண பொதுமக்கள் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை வைத்தாலும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார். இங்கு அதிகார மையம் என்பதில் இல்லை. அவங்க கூட்டணியில் அவங்க போட்டிடுறாங்க. அந்த பகுதியில் அவர்கள் ஒரு கணிசமான செல்வாக்கு மிக்கவர்கள், யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. நிச்சயமா அவருடைய கட்சியை பொறுத்தவரை அவர் போட்டியாளர் தான் வருவாங்க. கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க, பாமக ஒதுக்கிட்டாங்க,
பாமக ஒதுக்கிட்டாங்க, பிஜேபி ஒதுக்கிட்டாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் அதிமுக திமுக கூட்டணி கட்சி இது நீங்கள் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த முறை தேர்தல் அறிக்கையில மூன்றில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இது சும்மா ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் மாதிரி இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தால் அது வந்து மக்கள்கிட்ட கெடுக்கணும்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து எத்தனை தேர்தல் அறிக்கை 590 தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம், அதில் எத்தனை நிறைவேற்றுகிறோங்கிறத மிக தெளிவாக ஒரு அறிவாலயத்திலேயே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குது. தேர்தல் அறிக்கையில் சொல்லாத புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்குது. இதையெல்லாம் மக்கள் அறிவார்கள். இதையெல்லாம் அறிந்த காரணத்தினால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பக்கம் அவர் பின்னால் நிற்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால்தான் அதை மடைமாற்றுவதற்கு இது போன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிடம் இன்னும் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விவரங்களிலேயே சட்டம் ஒழுங்கிலே தமிழகம் சிறந்து இருக்கிறது, பெண்கள் பாதுகாப்பில் சிறந்து இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லுகிறார், தமிழகத்தில் மிக சிறப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக இருக்கிறது, எங்களுக்கு எந்த பெரிய அதில் ஒரு இது கருத்து மாறுபாடு இல்லைன்னே சொல்லுகிறார். இவங்க வந்து தேர்தலுக்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் இருக்கிறவர்களே இங்கே வந்து இப்போ இருந்தால் தமிழ்நாட்டில் பாதுகாப்புன்னா வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வந்து பணிபுரிய வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்குமான ஒரு பாதுகாப்பு அளிக்கின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. சார், இப்போ அதிமுக பொறுத்தவரை இந்த கூட்டணி கட்சிகள் அவருடைய சின்னத்திலேயே வந்து அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணலாம், பிரச்சாரம் மேற்கொள்ளலாம். ஆனால் திமுக பொறுத்தவரையும் உதயசூரியன் நிற்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொல்லி எடப்பாடி அப்போ அவங்க கூட்டணி நிற்க போகிற புரட்சி பாரதம் எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க? அவர் எந்த சின்னத்தில் நிற்க சொல்லியிருக்காங்க? ஒரு சில கட்சிகள்லாம் இல்லை, பாஜகவுடைய கூட்டணி உள்ளே வந்திருக்கிற தமாக எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க? ஐக்கியக்கு எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க? அவர்கள் சொல்லுவதை அவர்கள் செய்வதை என்பது யார் கண்ணுக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு மற்றவர்களை மாத்திரம் விமர்சனம் செய்வதே வழக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேலையாக இருக்கிறது. முதலில் அவர் தன் முதுகை திரும்பி பார்த்து கொண்டு மற்றவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லவே இல்லை, பிரச்சனைலாம் இல்லை. அப்படி உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்லலையா? அதாவது நீங்கள் பொதுவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஒரு இயக்கத்தை நடத்துகிறவர்கள் அந்த இயக்கத்தின் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து வெற்றியை நோக்கி செல்கிறவர்களுக்கு தான் அதனுடைய சிரமம் தெரியும். அதை மிக தெளிவாக நேர்த்தியாக எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். இதை எல்லோரும் பாராட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு தெரிஞ்சு போச்சு. என்டிஏ கூட்டணிக்கு தோல்விதான் அவங்க முடிவாயிட்டாங்க. அதனால் வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கிறார். 23 கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் கூட ஏற்கனவே போட்டியிட்ட கட்சிகளுக்கான இடங்கள்லாம் குறைச்சிட்டு தேமுதிக 10 இடங்கள் கொடுத்தது ஒரு நெருக்கடி. அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணிக்கையும் குறைகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு மாத்திரம் குறைக்கல, நாங்கள் எங்களுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம், குறைத்து கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் என்று தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. எல்லோரும் மனமகிழ்வோடு ஒத்திசைவோடு இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். வெற்றி பெறுவோம். நன்றி.